கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க. கண்டிப்பா சிட்டில அந்த லைஃப் வந்து நமக்கு கிடைக்கவே இயற்கை கிடைக்காது. பசுமையான வீடு என்னது இது? ஆரோக்கிய காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம். புளிய மரத்த பார்த்தோனே எனக்கு புளியாம்பழம் வேணும்னு அடம் பிடிச்சி ஒரு புளியாம்பழத்தையும் வாங்கி அதை சாப்பிட்டு நக்கி பார்த்தா ஒரே புளிப்புன்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துட்டு கமெண்ட்டை பாருங்களேன். பிசாசு நீ பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டோட ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். கப்பலாம்படி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க அவங்க ஊர். நானே எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து பசங்க ஸ்கூல் லீவுக்காக அங்கே போயிருந்தோம். அதனால வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணலான்னு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். பஸ்ஸில் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் கோபுரத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், மன அமைதி எல்லாமே இருந்தது. பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் வாசல் கிட்ட போனோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ வாசல்லேருந்து இருந்தாங்க. சரி எதுக்கும் சாமியை பார்த்துருவோமேன்னு லைனில் நின்னோம். 2 மணி நேரம் ஆகி கூட கொஞ்சம் கூட க்யூ நகரவே இல்லை. சரி இன்னொரு நாள் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் கிளம்புனோம். பசங்க உடனே இல்லை நாங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சு தான் வருவோம் அப்படின்னாங்க. சரி அவங்களுமே வந்து வீடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு கோபுர தரிசனம் முடித்து திருப்தியாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம்.